ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது வருட விழாவை முன்னிட்டு அவருடைய அற்புதங்கள், அவருடைய வாழ்க்கை சரித்திரம், உபதேசங்கள், இவை எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் சாய் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் எல்லோருமே முன்னோர்கள் சொன்ன சில வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். அதற்கான பொருளும் சில நேரத்தில் கேட்டு தெரிந்து கொண்டிருப்போம், சில நேரத்தில் கேட்காமல் விட்டு விடுவோம். பகீரத பிரயத்தனம் என்ற ஒரு சொல்லை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நான் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு செயலை ஒருவர் செய்துவிட்டால், நான் சாதாரணமாக அதை செய்து முடிக்கவில்லை, பகீரத பிரயத்தனம் செய்து அதை முடித்து விட்டேன் என்று சொல்வார். ஆக அந்த பகீரத பிரயத்தனம் என்ற சொல் என்ற பொருள், இந்த சொல் பதம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், சுவாமி இப்பொழுது தன்னுடைய பரிவாரங்களோடு, தொண்டர்களோடு, பக்தர்களோடு ஹரித்வாரை நோக்கி செல்கிறார். வழி எங்கும் அந்த கங்கை நதியினுடைய ஒரு அந்த ரீங்கார ஒலி, அந்த ஆலாபனை போன்று சுவாமியினுடைய காதுகளில் ஒலிக்கிறது. சுவாமி அடிக்கடி அந்தமே ஆனந்தம் என்று சொல்லுவார். எல்லோரையுமே இயற்கையை ரசிக்க சொல்லுவார். இயற்கையோடு இயற்கையாக வாழ கற்றுக்கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். ஆக அந்த கங்கை நதி அங்கே அந்த பிரதேசம் முழுவதும் அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கங்கை நதியினுடைய புனிதத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதி எவ்வாறு பூமிக்கு வந்தது? நம்முடைய ஆதவ குலத்தில் சூரிய குலத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு சக்கரவர்த்தி பகீரதன், ராஜா பகீரதர். மிக மிக ஒரு அன்பான, ஒரு கருணை மிக்க, தன்னுடைய பிரஜைகளை, நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் அந்த ஆதவகுல சக்கரவர்த்தி. அவர் தன்னுடைய பித்ருக்கள் என்று சொன்னால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு திதியை முறையாக செய்ய வேண்டும். நாம் நிறைய சமயங்களில் நம்முடைய வீடுகளில் சில காரியங்கள் தடைபடுகிறது. சில நல்ல காரியங்கள் நம்மால் செய்ய எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட தடைபடுகிறது, செய்ய முடியவில்லை. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இவ்வாறு தடைபடுகிறது? எதனால் இந்த தடை வருகிறது என்று யோசிப்போம். சில திருமணங்களெல்லாம் கூடி வரும், அந்த நேரத்தில் அது நின்றுவிடும். சில நல்ல செயல்கள் நமக்கு வருமானம் வரும்படியாக இருக்கும், அந்த நேரத்தில் அது நின்றுவிடும். இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் இவ்வாறு எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நிறைய பேர் அழுத்துக்கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் நம்முடைய அந்த பித்ருக்கள், அந்த முன்னோர்கள், அவர்களுடைய அந்த காரியங்களை முறையாக செய்யாமல் விட்டாலும் அந்த ஒரு தோஷம் நமக்கு பாவத்தை தரும், நமக்கு அது பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் தரும். இதெல்லாம் சுவாமி நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்களாம். சுவாமியை நிறைய பேருக்கு அறிவுறுத்துவாராம். முன்னோர்களுடைய, நம்ம சமர்த்த ஷிரடி சத்குரு சாய்நாதர் என்ன சொல்வாராம், உங்களுடைய முன்னோர்களுடைய காசுகளை எல்லாம் வைத்து வழிபடுங்கள், முன்னோர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை வைத்து போற்றி வணங்குங்கள், அதையெல்லாம் விட்டு விடாதீர்கள் என்று சொல்வாராம். இப்படி பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவும் அதையே சொல்லுவார். 100 வருடங்களுக்கு முன்னால் அந்த முஹரத்தினுடைய 10வது தினத்தன்று அவர்கள் அந்த இஸ்லாமியர்களை அனுசரித்த அந்த பண்டிகையை நினைவூட்டி, அதை ஒரு இடத்தில் தோண்ட சொல்லி அதை நினைவூட்டி அதை செய்ய வைத்து அவர்களுடைய அந்த சமூகத்திற்கு நல்ல வழி காண்பித்தார் அவர். அது மாதிரி சில முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி முறைகளை முறையாக நாம் செய்து முடித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பித்திருக்களுடைய, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முதலில் நமக்கு கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து. பிறகுதான் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், மற்ற தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். இதை சமர்த்த ஷிரடி சத்குரு சாய்நாதர் அடிக்கடி சொல்வார். ஆக இந்த முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக அவர்களுக்கு திதி செய்ய வேண்டும். ஆனால் திதி செய்வதற்கு புனித நீர் ஒன்று பூமியில் இல்லை. இருக்கின்ற அந்த குளம், குட்டை, ஓடையெல்லாம் வற்றி விட்டது. அப்போ முன்னோர்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு மோட்சம் கிடைக்காது, முன்னோர்களுக்கு நல்ல கதி கிடைக்காது. இப்போது என்ன செய்வது? நான் எப்பாடுபட்டாவது கடுமையாக தவம் செய்து இந்த புனிதமான கங்கை நதியை நான் இந்த பூமிக்கு கொண்டு வருவேன் என்று கடுமையாக ஈசனை நோக்கி தவம் செய்கிறார் பகீரத மகாராஜா. அவருடைய தவத்தினால் மகிழ்ந்து, அவருக்காக மட்டும் அவர் கேட்கவில்லை, அவருடைய சந்ததியினர், முன்னோர்கள், அதுக்காக மட்டுமல்ல, மற்ற பூமியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அவருடைய பித்திருக்களுடைய அந்த முன்னோர்களுடைய
அந்த ஈமக்கிரியை மட்டுமல்ல, அவருடைய திதியை சிரார்த்தத்தை செய்வதற்கு நதிக்கரை வேண்டும். வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியதற்கு அந்த நீர் வேண்டும், புனிதமான நீர், நதி நீர் வேண்டும். குடிக்க தண்ணீருக்கும் முதற்கொண்டு நதி நீர் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? ஆக நதி நீர் எல்லாம் வற்றிவிட்டால் ஒன்றுமே நம்மால் செய்ய இயலாது. அந்த நீருக்காக ஏங்கி கொண்டிருக்கும் பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளும் இருக்கிறது. நாம் மனிதர்களை மட்டுமே எப்போதும் நினைத்து கொண்டு பேசுகிறோம். கோடிக்கணக்கான ஜீவராசிகளும் இங்கே இருக்கிறது. ஆக நீர்வாழ் தாவரங்கள், உயிர்கள் எல்லோரும் இருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த பகீரத மகாராஜா முன்னெடுத்திருக்கிறார் என்பதை ஈசன் நன்றாக உணர்ந்து கொண்டார். அதில் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது எல்லோருக்கும் அது பயன்படக்கூடியதாக இருந்தால் உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். இதுதான் சத்தியம். ஆக கங்கா தேவியை அங்கு சொர்க்கலோகத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து அவர் கீழே பூமிக்கு அனுப்புகிறார். கங்கையும் மகிழ்ந்து பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாப நாசினி, அதாவது கங்கை நதிக்கரையில் சென்று சிறிது நம்முடைய ஒரு கால்களை பதித்தால், அந்த நீரை நாம் தெளித்து கொண்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்ற அந்த நம்பிக்கையில் எல்லோருமாக கங்கை நதியை தேடி செல்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும், குழந்தை பிறந்தவுடன் இருக்கட்டும் அல்லது நம்முடைய பிராணன் போகக்கூடிய தருணத்திலும் அந்த கங்கை நதியை நம்ம தெளித்தாலோ உட்கொண்டாலும் நம் பாப விமோசனம் கிடைத்துவிடும் என்று ஒரு புனிதம், ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு நதி நம்முடைய கங்கை நதி. அப்படிப்பட்ட கங்கை நதியை பகீரத பிரயத்தனம் என்று பிரயத்தனம் செய்து அந்த பகீரத மகாராஜா பூமிக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்தவுடன் சகல ஜீவராசிகளும் ஆனந்தமடைகிறது. எல்லா ஜீவராசிகள், மனித குலம் எல்லாமே அவரை போற்றுகிறது. இந்தமும் பகீரத மகாராஜாவை போற்றிக்கொண்டிருந்த காரணத்தால் தான் பாகீரதி என்று அதனுடைய ட்ரிபியூட்ரி கடை நதிக்கும் பேர் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பகீரத மகாராஜா கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்ததால் அந்த இடம் முழுவதுமே செழித்து காணப்பட்டது. அப்படிப்பட்ட கங்கை நதியினுடைய அந்த பிரவாகம், அந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த நதி நீரை சுற்றி அங்கு அடர்ந்திருக்கும் அந்த பச்சை பசேல் என்ற புல்வெளி, அந்த நந்தவனங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பறவைகள், ஓசையை எழுப்பக்கூடிய அந்த குயில்கள், பறவைகள், அந்த அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த அந்த காட்சி, அந்த சுற்றிவரும் மலைகள், அந்த பச்சை பசேல் என்ற புல்வெளி, அந்த நீருடைய அந்த சலசலக்கும் அந்த நதி நீரினுடைய ஓசை, எல்லாவற்றையும் கேட்டு சுவாமி சொல்வாராம், இதை எல்லோரும் கேளுங்கள், இதை எல்லோரும் உணருங்கள், இந்த இயற்கையை அனுபவியுங்கள் என்று சொல்லுவாராம். அது தெய்வீக அனுபவம். அது இயற்கை நமக்கு தருவதை வேறு யாருமே தர முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஆயுர்வேதத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள், அவர்கள் எல்லோரும் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த கங்கா மாதா அங்கே பிரவாகமாக எடுத்து ஓடக்கூடிய அந்த இடத்தை கடந்து அவர்கள் எல்லோரும் அந்த ஹரித்வாருக்கு சென்று அடைகிறார்கள். அங்கு சென்று அடைந்தவுடன் அங்கே ஒரு ஆசிரமம் அங்கே இருக்கிறது. அந்த ஆசிரமத்திலிருந்து நம்முடைய சுவாமியை வரவேற்பதற்காக சுவாமி சிவானந்தர் என்பவர் வருகிறார். அவர் நம்முடைய சுவாமிக்காக பல வருட காலமாக காத்து கொண்டிருக்கிறார். சுவாமி அவருக்கு எப்படியாவது தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதத்தை அளிக்க வேண்டும் என்று சுவாமியும் இங்கே காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் மகான்களுடைய ஒரு ஆத்ம தொடர்பு என்று நாம் சொல்லுவோம். ஆக அந்த ஹரித்வாரில் அந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு, அவருடைய ஆசிரமத்திற்கு சுவாமி வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் அங்கு சுற்றியிருந்த எல்லோருமே அங்கு பார்ப்பதற்காக கூட்டமாக வருகிறார்கள். சுவாமி சிவானந்தர் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை வரவேற்க எப்படி சென்றார் தெரியுமா? ஒரு சக்கர நாற்காலி, வீல் சேர், சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவரை வரவேற்க தன்னுடைய சிஷ்யர்களோடு செல்கிறார். காரணம், அவருடைய கால் நடக்க முடியாது, உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சிஷ்யர்கள் அவரை அழைத்து கொண்டு அங்கே செல்கிறார்கள் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை அழைப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு சிவானந்தர் நம்முடைய பகவான் சத்ய சாய்பாபா அந்த இடத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அளித்தார் என்ற அற்புதத்தையும் தகவலையும் நாம் இப்பகுதியில் பார்ப்போம். ஆக நம்முடைய சுவாமி வந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் கூட்டமாக உட்கார்ந்து சுற்றி விழுந்து அவருடைய அருகில் அமர்ந்து கொண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை தீர்த்து கொள்கிறார்கள். கர்மா உடைய என்றால் என்ன, நியதிகள் என்றால் என்ன,
நம் பூதம், பிரேதம், பிசாசு என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா? என்ன என்னென்ன லோகங்கள் எல்லாம் இருக்கிறது? இவையெல்லாம் நாம் எப்படி இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்? அந்தந்த ஒரு பிறவிக்குரிய அந்த தர்மங்கள் என்ன? அந்த தர்மத்தை எல்லாம் நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? ஒருவேளை கடைபிடிக்க தவறினால் அதற்கான பாவ புண்ணியங்களின் கணக்கு என்ன? இப்படி இது போன்ற பல்வேறு விதமான ஒரு கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் பக்தர்களுக்கு எழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா நம்முடன் அமர்ந்து இருக்கும்போது நாம் இவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் வேறு யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்று தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கிறார்கள். சுவாமியும் சிறிதளவும் ஒரு சலிப்பும் களைப்பும் என்று சுவாமியோடு கூட வந்தவர்கள் எல்லாம் களைத்து சலித்து விட்டார்கள் பிரயாணத்தில். ஆனால் சுவாமி சிறிதளவும் ஒரு களைப்போ சலிப்போ இல்லாமல் அவர்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக, நிதானமாக அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு எளிமையாக அவர் பதிலளிக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாம் கேட்டு முடித்த பிறகு சுவாமி சிவானந்தர் அவரை பார்த்தவுடன் 2 கைகளை கூப்பி நம்முடைய சுவாமியை வணங்குகிறார். வணங்கியவுடன் நம்ம சுவாமி என்ன செய்தாராம்? 108 ருத்ராட்சங்களை கொண்ட ஒரு அழகிய தங்கத்தால் கோர்க்கப்பட்ட, தங்க கம்பிகளால் கோர்க்கப்பட்ட பொன்னாபரணமாகிய அந்த ருத்ராட்ச மாலையை தன்னுடைய கைகளில் வரவழைத்து சுவாமி சிவானந்தருக்கு அளிக்கிறார். மேலும் விபூதியை வரவழைத்து சுவாமி சிவானந்தருக்கு அளிக்கிறார். அதை போட்டுக்கொண்டு சுவாமி சிவானந்தர் உள்ளே நுழைந்தவுடன் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு தெய்வீக ஒரு காட்சியை எல்லோரும் கண்ட மாதிரி அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதைவிட பெரிய அற்புதம் என்னவென்றால், சிறிதாக அவருடைய கால்களில் இருக்கிற அந்த நோய் குணமாக ஆரம்பிக்கிறது. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோயும் குணமாக ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் சில வகையான பழங்கள், அரிய வகை பழங்கள், அந்த பழங்களை எல்லாம் சில இடங்களில் நாம் பார்த்திருக்க கூட முடியாது, அதை பற்றி கேள்வி கூட பட்டிருக்க முடியாது. இலைகள், மூலிகைகள், பழ வகைகள்லாம் அது எங்கிருந்தாவது தன்னுடைய கைகளில் வரவழைத்து அவருக்கு கொடுப்பாராம். அவ்வாறு அளித்து சிறிதாக அப்படி கொடுத்த காரணத்தால் ஏறக்குறைய சுவாமியை அந்த இடத்தை விட்டு, ஹரித்வாரை விட்டு கிளம்பக்கூடிய நேரத்தில் என்ன ஆச்சரியம், அவர் எழுந்து நடக்க தொடங்கி விட்டாராம் சுவாமி சிவானந்தர். நடக்க மட்டுமல்ல, அங்கிருந்து சுவாமியோடு ஓடுகிறாராம். என்றால் சுவாமியினுடைய நடையினுடைய ஒரு வேகத்திற்கு நம்மால் அவருடைய பக்தர்களை சொல்வார்கள் ஈடு கொடுக்க முடியாது. அவர் நடையல்ல, அது ஓட்டம். அந்த ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சிவானந்தர் ஓடி வந்தாராம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன்னா அதுவரை சுவாமி சிவானந்தரை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். அவர் எப்படி இருந்தார், அந்த அந்த வீல் சேர், இந்த சக்கர நாற்காலியை விட்டு எழுந்திருக்க கூட அவரால் முடியாது. 4-5 பேர் சேர்ந்து தாங்களாக, கைத்தாங்களாக எழுப்ப வேண்டும், உட்கார்த்த வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தவர் இன்றைக்கு சுவாமியோட, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவோடு அவருக்கு சமமாக ஓடுகிறார் அவர். இது எப்படிப்பட்ட அற்புதம் இது! இந்த அற்புதத்தை எப்படி நம்முடைய சுவாமி புரிந்தார்? எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒருவேளை இந்த ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய சுவாமியினுடைய ஹரித்வார் பயணம் அமைந்திருக்குமோ என்று அவரோடு கூட வந்த பக்தர்கள் எல்லோரும் நினைத்தார்கள். சுவாமியினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? ஆக சிவானந்தருக்கு பரம சந்தோஷம். அங்கிருந்து அவர் சுவாமி விடை பெற்று கொண்டு சிவானந்தருக்கு ஆசீர்வதித்து விட்டு சுவாமி அங்கிருந்து கிளம்புகிறார். எல்லோருக்குமே மன வருத்தம், சுவாமி நம்மை விட்டு பிரிந்து செல்கிறாரே என்று. எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லி, நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களோடு எப்போதும் இருப்பேன் என்று எல்லோருக்கும் வாக்குறுதி அளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். கிளம்பி மற்றொருவரை சுவாமி சந்திக்கிறார். அவரிடம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அவர் யார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அங்கு செல்லும் வழியில் ஒரு ராணியினுடைய ஒரு மாளிகை ஒன்று இருக்கிறது. அங்கு செல்லும் பொழுது சில பழ மரங்களை சுவாமி பார்க்கிறார். அந்த பழங்களை பார்த்தவுடன் அவ்வை மூதாட்டி நம்முடைய பழங்களை பறித்த அந்த நினைவு சுவாமிக்கு வருகிறது. அந்த பழங்களை எல்லாம் பறித்து, இது மிகவும் சுவை மிகுந்தது, இதை எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று கொடுக்கிறார். சுவாமியினுடைய கைகளிலிருந்து பழங்கள் நாம் சாப்பிடும் பொழுது அது இன்னும் தேவலோகத்திலிருந்து கிடைத்த ஒரு ஒரு அனுபவத்தை அல்லவா நமக்கு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சுவாமியோடு பயணம் செய்தவர்கள் எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள், பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு வழியாக அவர்கள் அங்கிருந்து கடந்து நேராக வசிஷ்டர் குகை என்ற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள்.
மாபெரும் முனிவர்கள் தவம் செய்த இடம் அது. பெரிய பெரிய மகான்களும் அங்கே இருந்து தவம் செய்திருக்கிறார்கள். அந்த குகை எப்படி என்றால் தன்னுடைய பூமிக்கு கீழே இறங்கி செல்ல வேண்டும். தண்ணீர் நிரம்பி விட்டால் அந்த குகையில் உட்கார முடியாது யாருமே. அந்த குகைக்கு முன்னாலேயே அங்கிருந்த சுவாமி யாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ, யார் சுவாமியினுடைய வருகைக்காக பல காலம் காத்து கொண்டிருக்கிறாரோ அவர் சுவாமியை நோக்கி வந்தார். அவருடைய பெயர்தான் சுவாமி புருஷோத்தமானந்தர். அவருக்கு வயது 70 தாண்டி விட்டிருந்தது. மிகச்சிறந்த தபசீலர் அவர். தொடர்ந்து வேத சாஸ்திரங்களை படித்து கொண்டிருப்பார். எப்போதும் ஒரு தவ நிலையில் அவர் இருப்பார். அதாவது பகவானுடைய நாமத்தை கேட்டாலே சமாதி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தவசீலர் அவர். மிகச்சிறந்த ஒரு யோகீஸ்வரர். அப்படி இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு உண்டான ஒரு காட்சியை அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு வேண்டுமென்று நினைத்து விரும்பி கேட்ட அந்த காட்சியை சுவாமி அவருக்கு அளித்தார். அந்த அற்புதத்தை பார்ப்போம். அவரோடு உட்கார்ந்து எல்லாம் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஸ்படிக மாலைகள் எல்லாம் வரவழைத்து கொடுத்தார். வரவழைத்து கொடுத்து விட்டு அவருடைய ஒரு சிஷ்யர், அவருடைய எப்போதும் அவருக்கு அங்கே அந்த குகையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார், காளிகானந்தர் என்ற பெயர். அந்த சிஷ்யரிடம் அவர் என்ன சொல்கிறாரோ, நம்முடைய பகவான் சத்ய சாய் பாபாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சுவாமி, நீங்கள் நன்றாக பஜனை பாடல்களை எல்லாம் பாடுவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். எனக்காக சில கீர்த்தனங்களை எல்லாம் பாடுங்களேன் என்று சொன்னபொழுது சுவாமி ஆனந்தமாக பாடுகிறார். எல்லோரும் கேட்டார்கள். அது மட்டுமல்ல, உனக்கு எந்த பாட்டு வேண்டும் என்று கேட்டாராம் சுவாமி. தான் விரும்பிய அந்த ரகுவர அந்த சுகுண விலாசா என்று ஒரு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாட்டை பாட சொன்ன பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். இதுவரை சுவாமி அந்த பாட்டை பாடியதில்லையும் சுவாமி அந்த பாட்டை அவருக்காக பாடி காண்பித்த பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மறுநாளைக்கு அந்த வசிஷ்டர் குகைக்கு தாம் செல்ல வேண்டும் என்று சுவாமி விரும்பினாராம். அப்பொழுது மழை மேகம் சூழ்ந்திருந்தது. பலத்த மழை அங்கு பெய்தால் அந்த குகையை முழுவதும் நீர் நிரம்பிவிடும். அங்கே யாரும் இருக்க முடியாது. கூட வந்தவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். சுவாமி, மழை பெய்ய போகிறது, நீங்கள் குகைக்குள். எல்லோரும் சுவாமிக்குடன் வருகிறோம் என்ற எண்ணம் சில நேரங்களில் நமக்கு மறந்து விடுகிறது. காரணம், இந்த மாய சரீரம். இந்த மாய சரீரத்தில் சில மயக்கங்கள்லாம் உண்டு. சுவாமி அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர் பாட்டுக்கு நேராக அந்த குகைக்குள்ளே இறங்குறதுக்கு முயற்சி செய்தார். என்ன ஆச்சரியம்! சுவாமி அந்த குகையில் காலடி எடுத்து வீழ்த்த உடனேயே மழை மேகங்கள் எல்லாம் விலகிவிட்டன. அந்த குகைக்குள் சென்று எல்லோரையும் அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டு சுவாமி அங்கு நிகழ்த்திய அற்புதம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர் கழித்தார் என்ற ஒரு அற்புதமான ஒரு விவரங்களை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.